அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 1228. தலைப்பு அல்லாஹுவின் நற்செய்தியும் எச்சரிக்கையும் தொடர் 7. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இணை வைப்பதே மன்னிக்க மாட்டான். இணை வைத்த நிலையிலேயே அல்லாஹ் அல்லாதவைகளை இறைவனுக்கு சமமாக்கி அவனுக்குரிய சக்திகள் மற்றவைகளுக்கும் உண்டு என்று எவர் எண்ணுகிறாரோ அவருக்கு நிரந்தரமான நரகம் இருக்கிறது. வாழும் போதே வருந்து திருந்தி அவர்கள் அதிலிருந்தும் மீண்டு தௌபா செய்துவிட்டால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். பெரும்பாலான சஹாபாக்கள் அல்லாஹுக்கு இணை வைப்பவர்களாகவே இருந்து மீண்டார்கள் என்பதை நாம் வரலாறுகளில் பார்க்கின்றோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவு நேரத்தில் வெளியில் புறப்பட்டு சென்றபோது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். தம்முடன் யாரும் வருவதை அவர்கள் விரும்பவில்லை என்று நான் எண்ணிக்கொண்டேன். நிலா வெளிச்சம்படாத இடத்தில் நான் அவர்களுக்கு பின்னால் நடக்கலானேன். அவர்கள் திரும்பி என்னை பார்த்துவிட்டு யார் அது என்று கேட்டார்கள். நான் அபூதர், அல்லாஹ் என்னை தங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும் என்று பதிலளித்தேன். அவர்கள் அபூதரே, இங்கே வாருங்கள் என்று அழைத்தார்கள். நான் அவர்களுடன் சிறிது நேரம் நடந்தேன். அப்போது அவர்கள், இம்மையில் செல்வம் அதிகம் உள்ளவர்களை மறுமை நாளில் நற்பலன் குறைந்தவராவர். அல்லாஹ் தந்த நல்லதே செல்வத்தை அள்ளி தமது வலப்பக்கமும் இடப்பக்கமும் முன்பக்கமும் பின்பக்கமும் வாரி இறைத்து நன்மை புரிந்தவரை தவிர என்று கூறினார்கள். பிறகு இன்னும் சிறிது நேரம் நான் அவர்களுடன் நடந்தேன். அப்போது அவர்கள், இந்த இடத்திலேயே அமர்ந்திருங்கள் என்று கூறினார். பாறைகள் சூழ்ந்த ஒரு வெட்ட வெளியில் நான் திரும்பி வரும் வரையில் இதே இடத்தில் அமர்ந்திருங்கள் என்று கூறி என்னை உட்கார வைத்தார்கள். பின்னர் ஹர்ரா பகுதிக்குள் நடந்து சென்றார்கள். அவர்களை நான் பார்க்க முடியாத இடத்திற்கு சென்று நீண்ட நேரம் இருந்துவிட்டு என்னை நோக்கி வந்தார்கள். அப்போது அவர்கள் என் அருகில் வந்ததும் என்னால் பொறுமையுடன் இருக்க முடியாமல், அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹ் என்னை தங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும். ஹர்ரா பகுதியில் தாங்கள் யாருடன் பேசி கொண்டிருந்தீர்கள்? யாரும் தங்களுக்கு எந்த பதிலும் அளிப்பதை நான் செவியுறவில்லையே என்று கேட்டேன். அதற்கு அவர்தான் வானவர் ஜிப்ரீல். அவர் ஹர்ரா பகுதியில் என்னிடம் வந்து, யார் அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்காமல் இறந்து விடுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் எனும் நற்செய்தியை உங்களுக்கு உங்கள் சமுதாயத்தினரிடம் கூறிவிடுங்கள் என்றார். உடனே நான் ஜிப்ரீலே, அவர் திருடினாலும் விபச்சாரம் புரிந்தாலுமா என்று கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார். நான் அவர் திருடினாலும் விபச்சாரம் புரிந்தாலுமா என்று மீண்டும் கேட்டேன். அவர் ஆம் என்றார். நான் அவர் திருடினாலும் விபச்சாரம் புரிந்தாலுமா என்று மீண்டும் கேட்டேன். அவர் ஆம், அவர் மது அருந்தினாலும் சரியே என்று கூறினார். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 1812வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, ஏற்கனவே அவர்கள் செய்திருந்தாலும் இணை வைப்பு இல்லாத நிலையில் அவர்கள் இறக்கிறார்கள் என்றால் அதன் மூலம் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் உபைர் என்று அழைக்கப்பட்ட கழுதையின் மீது அமர்ந்திருந்தேன். அப்போது அவர்கள், முஆத், அல்லாஹுக்கு அடியார்கள் மீது உள்ள உரிமை என்ன, அடியார்களுக்கு அல்லாஹ்வின் மீது உள்ள உரிமை என்ன என்பதை நீர் அறிவீரா என்று என்னிடம் கேட்டார்கள். நான் அல்லாஹும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று பதில் கூறினேன். அவர்கள், அடியார்கள் மீது அல்லாஹுக்குள்ள உரிமை என்னவென்றால் அவர்கள் அவனையே வழிபட வேண்டும், அவனுக்கு எதையும் இணையாக்கக்கூடாது. அல்லாஹுவின் மீது அடியார்களுக்குள்ள உரிமை யாதெனில் அவனுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் இருக்கும் வரை மறுமையில் அவன் அந்த அடியார்களை வேதனை செய்யாமல் இருப்பதாகும் என்று கூறினார்கள். நான், அல்லாஹுவின் தூதரே, இந்த நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள்,
மக்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்காதீர்கள், அவர்கள் இதையே நம்பி நற்செயல்களில் ஈடுபடாமல் இருந்து விடுவார்கள் என்று பதிலளித்தார்கள். இச்செய்தியும் சஹீஹ் முஸ்லிமில் 49வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இணை வைப்பின் சாயல் கூட நம் மீது படாமல் நாம் வாழ்ந்து மௌத்தானால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், அல்லது சிறிது காலம் தண்டித்தாலும் நமக்கு மீண்டும் சொர்க்கத்தை தந்து விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயம் 48வது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார், இன்னல்லாஹ லா யஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யஃபிரு மா தூன ذلك லிமன் யஷாஉ வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அலீமா. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான், இதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய பாவத்தையே கற்பனை செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றான். ஆகவே மற்ற பாவங்களை விட இந்த பாவம் மிகப்பெரியது, மற்ற அநியாயங்களை விட இந்த அநியாயம் மிகப்பெரியது. ஆகவே நாம் அல்லாஹுக்கு இணை வைப்பதை நெருப்பில் தூக்கி எரியப்படுவதை வெறுப்பது போல வெறுத்து அவனுக்கு மட்டுமே முற்றிலும் வழிபட்டு அவனை மட்டுமே வணங்கி அவனிடம் மட்டுமே உதவி தேடக்கூடிய நல்லடியார்களாக இம்மை மறுமை வெற்றியை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.